வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஜேகே நியூஸ். டிஎன்பிஎஸ்சி கம்பெனி டெக்னிக்கல் சர்வீஸ் நான் இன்டர்வியூ 2024 ஈஸி கொஸ்டின் பேப்பருக்கான சொல்யூஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 6ல இருந்து 10 வரைக்கும் உள்ள கொஸ்டின்ஸான சொல்யூஷன்ஸ் பண்ணுவோம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட் 1ல FET is an unipolar device சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல FET is current control and BJT is voltage control சொல்லியிருக்காங்க. தேர்ட் ஸ்டேட்மெண்ட்ல FET is less noisy than BJT சொல்லியிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல FETs are less temperature stable compared to BJT சொல்லியிருக்காங்க. இதுல கேட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா which of the above statements are correct கேட்டிருக்காங்க. ஸோ which of the above statements are correct சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய FET is an unipolar device அப்படின்றது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சரிங்களா? அப்ப 1 கரெக்டா இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ஸையும் பார்ப்போம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல FET is current controlled சொல்லியிருக்காங்க. FET வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வோல்டேஜ் கண்ட்ரோல் டிவைஸ். இது பிஜேடி பாத்தீங்கன்னா கரண்ட் கண்ட்ரோல் டிவைஸ். இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கான ஸ்டேட்மெண்ட். சரிங்க. அடுத்த தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். FET is less noisy than BJT. எஸ், ஆமா. ஏன்னா இது யூனிபோலார் டிவைஸ்ன்றதுனால யூனிபோலார் டிவைஸ் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு மெஜாரிட்டி டிவைஸ்னு சொல்லுவாங்க, மெஜாரிட்டி கேரியர் டிவைஸ் சொல்லுவாங்க FET. அதனால லெஸ் நாய்ஸியா இருக்கும் கம்பேர் டு பிஜேடி. பாத்தீங்கன்னா FET வந்து லெஸ் நாய்ஸியா இருக்கும். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1 and 3 தான் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அதனால இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்ல FETs are less temperature stable than BJT சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் ஸ்டெபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா FET வந்து மோர் ஸ்டேபிள் தான். இப்போ ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் ராங்கு. 1 and 3 மட்டும் தான் கரெக்ட். அதனால இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 1 and 3. அடுத்த கொஸ்டின். A BJT common emitter circuit having a collector resistance 6.8 kilo ohm, power supply is 10 volt. If the transistor operates VCE equal to 3.2 volt, what is the value of IC? IC சொல்லியிருக்காங்க, அதாவது I suffix C தான் அவங்க ICன்னு போட்டுருக்காங்க. கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வரைக்கும் பாத்தீங்கன்னா பேஸ் கரண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்ல. இங்க கலெக்டர் கரண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ கலெக்டர் கரண்ட்டுக்காக நம்ம எழுதும் போது அவுட்புட் சைட்ல கேவிஎல் எழுதும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு VCC மைனஸ் ICRC மைனஸ் VCE ஈக்குவல் டு 0 வந்துடும். சரிங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு ஐபி கேட்டதுனால தான் பீட்டா வேல்யூ கொடுத்துருந்தாங்க. இங்க நம்ம ஐசி டைரக்டா கண்டுபிடிக்கிறதுனால பீட்டா வேல்யூ நமக்கு தேவைப்படாது. ஸோ ஐசிக்கு கலெக்டர் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது நம்மளுக்கு வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஐசி ஈக்குவல் டு விசிசி மைனஸ் விசிஇ டிவைடட் பை ஆர்சின்னு வரும். கொடுத்துருக்கிற வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா விசிசி சப்ளை வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 10 வோல்ட் இருக்கு. 10 மைனஸ் விசிஇன்றது பார்த்தீங்கன்னா 3.2 வோல்ட். 3.2 ஆர்சின்றது 6.8 கே. ஸோ 6.8 கே. 10 மைனஸ் 3.2 போட்டால் உங்களுக்கு 6.8 வந்துடும். டிவைட் பை 6.8 கே வரும். கேன்சல் பண்ணீங்கன்னா 1 வரும். இந்த கிலோன்றது நியூமரேட்டர்ல போகும்போது மில்லியா மாறிடும். அப்போ 1 மில்லி ஆம்பியர் வரும். கலெக்டர் கரண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஐசி ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர். கொஸ்டின்ல இந்த மாதிரி டெசிமல் வேல்யூலாம் நிறைய இருக்கும்போது நம்ம கால்குலேஷன் தப்பா போட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த டிவிஷன் எல்லாமே பாத்தீங்கன்னா ஈஸியா இருக்க மாதிரி டிவைட் பண்ற மாதிரியான வேல்யூஸ் தான் வரும். அதை வச்சுதான் அந்த வேல்யூவை ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கலெக்டர் கரண்ட் ஐசி ஈக்குவல் டு 1 மில்லி ஆம்பியர். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். An N-channel enhancement mode MOSFET has a threshold voltage of VTH equal to 1.2 volt and an applied gate to source voltage of VGS equal to 2 volt. Determine the region of operation when VDS equal to 0.4 and assume VDS saturation equal to 0.8 volt. சரிங்களா? இது ரொம்ப கான்செப்ஷனலான கொஸ்டின், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் கூட. இதுல N-channel enhancement mode MOSFET சொல்லியிருக்காங்க. இதுல ரீஜன் ஆஃப் ஆப்ரேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ மாஸ்பெட்டோட ரீஜன் ஆஃப் ஆப்ரேஷன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா 3 ரீஜன் ஆஃப் ஆப்ரேஷன்ஸ் வரும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப் மோட், கட் ஆஃப். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா லீனியர் ஆப்ரேஷன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு அதர் நேம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரையோட்னு சொல்லுவாங்க, ட்ரையோட் ரீஜன் அப்படின்றது சொல்லுவாங்க. அடுத்தது சாச்சுரேஷன் மோட். சரிங்களா? இந்த கட் ஆஃப் மோட், லீனியர் மோட் அண்ட் சாச்சுரேஷன் மோட் இதுக்கு எல்லாமே வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு. அந்த கண்டிஷனை வச்சுதான் நம்ம வந்து இந்த என்ன மோட்ல வந்து மாஸ்பெட் ஆப்ரேட் ஆகுது அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற N-channel enhancement mode MOSFET மட்டும் நம்ம பார்ப்போம். இந்த கட் ஆஃப் மோடு சொல்லும்போது பாத்தீங்கன்னா இந்த விஜிஎஸோட வேல்யூ த்ரெஷோல்டோட கம்மியா இருக்கும்போது
லெஸர் than ஆர் ஈக்குவல் டு விடிஹெச் அப்படின்னு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கட் ஆஃப் மோட்ல ஆப்ரேட் ஆகும். நம்ம கொடுத்துருக்கிற கொஸ்டின்ல VGS ஓட வேல்யூ 2 வோல்ட் ஓகேங்களா. VGS ஓட வேல்யூ 2 வோல்ட், VTH ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1.2 வோல்ட். அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது, சரிதானா. 2 வந்து 1.2 வோல்ட் கம்மியானது கிடையாது. அப்போ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. இட் இஸ் நாட் ஆப்ரேட்டிங் இன் கட் ஆஃப். அப்போ கட் ஆஃப்ன்றதை தூக்கிடலாம். அடுத்தது லீனியர் ஆபரேஷன். லீனியர் மோடுன்னு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க லீனியர் மோடுக்கும் சரி சேச்சுரேஷன் மோடுக்கும் சரி VGS ஓட வேல்யூ VTH ஓட அதிகமா இருக்கணும். VGS ஓட வேல்யூ VTH ஓட அதிகமா இருக்கும். அப்போ இந்த லீனியர் மோட்ல ஆப்ரேட் ஆகலாம், இல்ல சேச்சுரேஷன் மோட்ல ஆப்ரேட் ஆகலாம். இங்க வந்து நான் சேச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க. அது வந்து லீனியர் மோடு தான் ரெப்ரசென்ட் பண்ணுது ஆக்சுவலா. ரைட்டுங்களா. லீனியர் மோடுக்கு என்ன வேல்யூ இருக்கும் அப்படின்னா VDS ஓட வேல்யூ உங்களுக்கு லெஸர் than ஆர் ஈக்குவல் டு VGS மைனஸ் VTH இருக்கும் லீனியர் ஆபரேஷனுக்கு. இதுவே சேச்சுரேஷனா இருந்ததுன்னா VDS ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் VGS மைனஸ் VTH இருக்கு, சரிங்களா. அப்போ நம்ம VGS ஓட வேல்யூ 2 இருக்கு, VTH ஓட வேல்யூ 1.2 இருக்கு. அப்ப VGS மைனஸ் VTH போடும்போது 2 மைனஸ் 1.2 போடும்போது உங்களுக்கு 0.8 வோல்ட் வரும், ஓகேங்களா. நம்மளுக்கு VDS கொடுத்துருக்கிறது ஆபரேஷன் வந்து நம்ம கேட்டிருக்கிறது அட் VDS ஈக்குவல் டு 0.4 வோல்ட் தானே தவிர இதை பத்தி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, சரிங்களா. இதை கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அவங்க கேட்டிருக்கிறது டிட்டர்மின் த ரீஜன் ஆஃப் ஆபரேஷன் when VDS ஈக்குவல் டு 0.4. அப்போ இந்த கண்டிஷன் எடுத்து நம்ம எழுதும்போது VDS ஓட வேல்யூ 0.4 இருக்கு, லெஸ் than ஆர் ஈக்குவல் டு VGS ஓட வேல்யூ 0.8. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது பாருங்க. இதுவே இந்த கண்டிஷனுக்கு எழுதும் போது பாத்தீங்கன்னா 0.4 கிரேட்டர் தென் 0.8. அப்ப இந்த சேச்சுரேஷன் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நம்ம கொடுத்துருக்கிற என் சேனல் என்ஹான்ஸ்மெண்ட் மோட் மாஸ்பெட் எங்க ஆப்ரேட் ஆகுது அப்படின்னா லீனியர் மோட் ஆஃப் ஆபரேஷன் ஆர் ட்ரையல் மோட் ஆஃப் ஆபரேஷன். இங்க சேச்சுரேஷன் மோட்ல ஆப்ரேட் ஆகல, அதனால ஆப்ஷன் பின்னு வராது. கரெக்டான ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏ தான் வரும். இதுல நான் சேச்சுரேஷன் கொடுத்துருக்காங்க, தட் ரெப்ரசன்ட்ஸ் லீனியர் ஆர் ட்ரையோட் ரீஜன். இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், a Zener diode when used in voltage stabilization circuits is biased in the. Zener diode பத்தி கேட்டிருக்காங்க. இது அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன் சர்க்யூட்ல யூஸ் பண்றாங்க. அப்போ எந்த பயாசிங்ல ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்றது கேட்டிருக்காங்க. Zener diode பொறுத்த வரைக்கும் வோல்டேஜ் ரெகுலேஷன் சர்க்யூட்ல ஆப்ரேட் ஆகும்போது இட் வில் பி ஆப்ரேட்டட் இன் ரிவர்ஸ் பிரேக் டவுன் ரீஜியன். ஸோ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், இன் PN junction reverse saturation current is of the order of dash for silicon and dash for germanium. PN junction டயோட பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. அதோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்ல சிலிக்கானுக்கும் ஜெர்மானியத்துக்கும் கம்பேரிசன் பண்றாங்க. ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிலிக்கானோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் நானோ ஆம்பியர்ல இருக்கும். அண்ட் ஜெர்மானியத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மைக்ரோ ஆம்பியர்ல இருக்கும், சரிங்களா. இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெர்மானியத்தோட எனர்ஜி பேண்ட் கேப் வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கும். அதனால அதோட ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட் சிலிக்கானை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும். இப்போ நானோ ஆம்பியர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா இது ஸ்மால் அமௌண்ட், அந்த மைக்ரோ ஆம்பியர் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நானோவோட இது கொஞ்சம் அதிகமான அமௌண்ட். ஸோ அப்போ நானோ ஆம்பியர் ஃபார் சிலிக்கான் அண்ட் மைக்ரோ ஆம்பியர் ஃபார் ஜெர்மானியம். இந்த கொஸ்டினான கரெக்டான ஆப்ஷன் ஆப்ஷன் ஏ. இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு வாழ்த்துக்கள்.